இல்ல சீமான் போன்று ஒரு ஆண் விபச்சாரி தமிழ்நாட்டில் எவரும் இருக்க மாட்டார்கள். அதாவது விருப்பத்தோடு உறவு என்பது வேறு. இந்த கேடுகட்ட கோமாளி சீமான் எதை வைத்து விருப்பமாக உருளோடு செய்திருக்கிறார் என்று சொன்னால், உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஆசை வார்த்தை தூண்டி உடலுறவு வைத்திருக்கிறார். அப்போ இது குற்றம் தானே? இதுதான் சொல்லுகிறேன். இதை மறைப்பதற்கு சீமான் தவறாக பேசுகிறார். இல்லை, பெரியார் குறித்து சீமானால் அவதூறாக பேசுகிறார் என்று சொன்னால் அது சீமானுடைய வெறும் அவருடைய அரசியல் நிலைப்பாடை நான் பார்க்க முடியாது. ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை சீமான் தமிழ்நாட்டை நடைமுறைப்படுத்துகிறார். இல்லையா, இந்த கேடுகட்ட கோமலே 2010 பெரியார் இழிவு பற்றி பேசவில்லையே, பெரியாரை ஆதரித்தான பேசுகிறார். அப்போது இவர் யாரிடம் இருக்கிறார் என்று சொன்னால், இவர் யாரு காலை நக்கி பிழைப்புவாதம் செய்கிறார் என்று சொன்னார். ஆர்எஸ் பாஜக சங்கனிடம் சீமான் நக்கி பிழைப்போதம் செய்ததன் காரணமாகத்தான் இப்போது சீமானை காப்பாற்றுவதற்காக இந்த பாலியல் குற்றச்சாட்டில் இருந்து சீமானை அரவணைக்க வேண்டும் என்று இவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைகள் இவர்கள் சீமானுக்கு ஆதரவாக இந்த திட்டத்தை அமல்படுத்தியதாக இப்போது பேச்சில் அடிபடுகிறது. ஒரே நாட்களில் 4 முறை பத்திரிகையாளர் சந்திப்பு சீமான் வைக்கிறார். அந்த 4 முறையும் ஒரு 10க்கும் மேற்பட்ட பெண்களை புடைய சூழ இவர் ஏதோ ஆணழகன் போன்று, இவர் ஏதோ மன்மதன் போன்று ஒரு 10க்கும் மேற்பட்ட பெண்களை புடைய சூழ அமர்ந்து கொண்டு பச்சையாக பேசக்கூடிய அந்த சீமானை கண்டிக்கவோ அது தவறு என்றுவோ சுத்திற்குரிய பெண்கள் ஒருவரும் பேசவில்லை. மாறாக சிரித்து கைத்தட்டுகிறார்கள். இந்த வீரப்பனுடைய பெண் ஆதரித்து பேசுகிறார், கைத்தட்டுகிறார், ரசிக்கிறார், சிரிக்கிறார். இது வெக்கமாக இல்லையா? முழுக்க முழுக்க அந்த வித்யாராணி வீரப்பனுடைய மகள் செய்திருது வீரப்பனுக்கே செய்யக்கூடிய துரோகம்தான். ஆகவே இனி வரும் காலங்களிலே சீமானுடைய முகத்தை ஏற்கனவே பாதி கிழிந்து விட்டது. மீது எங்களை போன்ற ஜனநாயகத்தை கீழ்த்து தொங்க விடப்படும். சீமான் அவர்கள் அரசியல் காலத்தில் அப்புறப்படுத்தும். ஐயா, சீமானுக்கு நினைவு வந்த காலத்தில் இருந்து இந்த கற்பழிப்பு பெண்களோடு உடலுறவு வைப்பதை தவிர வேற எந்த மண்ணாங்கட்டி மனநிலையும் எந்த யோசிப்பும் சீமானுக்கு வந்ததை வரலாகிற நாம் பார்க்கவில்லை பொதுத்தளத்திலே. ஆகவே சீமான் உடைந்து போன பழைய சாமான். இனி ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பிரயோஜனமாக இருக்கவே மாட்டார். இன்று தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக சென்னை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கைது கூட பார்க்காமல் குழந்தைகள், பெண்கள், பொதுமக்கள் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்விலே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அசிங்கமாக பேசி வருகிறார். அப்போது ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட நடிகர் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் இந்த வழக்குக்கு கொஞ்சம் கூட மதிப்பளித்தோ அல்லது தலைவணங்கியோ காவல்துறைக்கோ நீதித்துறைக்கோ பதிலளிக்கக்கூடிய வகையிலே இல்லாமல் பொதுமக்களை பார்த்து கொச்சைப்படுத்தி பேசி வருகிறார். பெண்களை ஒரு விபச்சாரி போன்று சித்தரித்து பேசி வருகிறார். ஆகவே இது பாலியல் அத்துமீறல் நடக்கக்கூடிய அந்த கயவர்களுக்கு, காம கொடூர்களுக்கு சீமானுடைய பேச்சு அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய வகையிலேயும் அந்த தவறு செய்யக்கூடிய விஷம பிரச்சாரங்களை மேற்கொண்டு பேசுபவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு ஏற்படக்கூடிய வகையிலும் சீமான் அவருடைய பேச்சு அமைந்துவிடும் என்பதனால், இது சீமான் அவர்களுடைய பேச்சு வன்மத்தை பரப்பக்கூடிய வகையில் இருப்பதினால், பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் இருப்பதினால் இன்று சென்னை மாநகர காவல் ஆணையரை சந்தித்து சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக மாநில பொறுப்பாளரோடு புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்ட்டு சீமான் சொல்லியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு பாலியல் தொழிலாளியிடம் படுக்க செல்லக்கூடிய சீமானுடைய கேடுகட்ட எண்ணம். நான் விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி என்று சொல்லவில்லை. விஜயலட்சுமி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நியாயத்தை, நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையிலே தன் வாழ்க்கையை பறிவு போய் விட்டது என்பதற்காக தொடர்ந்து சட்டத்தின் அடிப்படையில் போராடி வருகிறார். அப்பேற்பட்ட பெண்மணியை பாலியல் தொழிலாளி என்று சொல்லக்கூடிய இந்த கேடுகட்ட சீமான், கேவலமான சீமான், இந்த மண்ணாங்கட்டி சீமான். ஆனால் முதலில் 2010 11 புகார் மனு கொடுக்கப்பட்ட போது விஜயலட்சுமி யார் என்றே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய கேடுகட்ட சீமான் தான். அப்போது யாரென்று தெரியாதுன்னு சொல்லக்கூடிய சீமான், பணம் நான் எதற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லிய சீமான், விஜயலட்சுமி எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லக்கூடிய சீமான், இப்போது அவர் வாயாலே 50 ரூபாய் அனுப்பினேன், 30,000 ரூபாய் அனுப்பினேன், ஒரு 6 மாத காலம் பழகியிருக்கிறேன், அவளாகத்தான் விருப்பப்பட்டு என்னுடன் வந்தாள் என்று எத்தனை பொய்யும் பொருட்டு உண்மைகளை சேர்த்து மக்கள் மத்தியிலே குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்தி வருகிறார். அதை வைத்து தான் சொல்லுகிறேன், சீமான் நாம் தமிழர் கட்சி என்ற அந்த தலைமை பொறுப்புக்கு தகுதியற்ற ஒரு நபர், பொதுத்தளத்திற்கு தகுதியற்ற நபர், பொதுமக்களுக்கு குரல் கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு சட்டும் பொருந்தாத ஒரு நபர் என்பதனால்தான் தமிழ்நாடு காவல்துறை மாநகர ஆணையரை சந்தித்து சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய சீமான் மீது தனிப்பிரிவிலே வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று நாங்கள் புகார் மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். விஜயலட்சுமி எனக்கு மாசமா
மாசம் 50,000 கொடுத்துரு, நீ என்ன வச்சிக்கன்னு சொல்லிட்டு விஜயலட்சுமியே சொன்னதாக சீமான் சொல்றாரு. இல்லை, விபச்சாரி என்ற ஆண் விபச்சாரி என்று சீமானை சொன்னால் பொருந்தும். காரணம், விஜயலட்சுமி யார் என்று தெரியவில்லை சொல்லக்கூடிய சீமான் தான் இப்போது இது போலனா தெரிந்திருக்கிறது, பழகியிருக்கிறேன், அவள் விபச்சாரி, விருப்பப்பட்டு வந்தாள் என்று சொல்லக்கூடிய இந்த சீமான் ஏன் முதலில் தெரியாது என்று சொன்னார். இப்போது விபச்சாரி யார்? வாயை வாடகை விட்டு சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீமான் தானே ஆண் விபச்சாரி. அப்போது நடிகை விஜயலட்சுமி தெளிவான முறையில் தான் பதிவிட்டு வருகிறார். ஆகவே இவர் அந்த விஜயலட்சுமி வாழ்க்கையை கெடுத்தது மட்டுமில்லாமல் அவரே விபச்சார் என்று சொல்லக்கூடிய வகையிலே துணிந்து வந்திருக்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே பாலியல் சீண்டலுக்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் இதே ஸ்டாண்டை தானே வருங்காலம் எடுப்பார்கள். இப்போது தவறு செய்யக்கூடிய விசமிகளுக்கு ஆதரவான போக்கு தானே சீமானுடைய பேச்சாக அமையும். ஆகிய சீமான் மூச்சுக்கு மூச்சு 300 முறை பொய்யும் பொருட்டும் தவிர இதுவரை அரசியல் களத்தில் உண்மை பேசவில்லை. அதே போல தான் விஜயலட்சுமி விவகாரத்தில் சீமான் உண்மை பேசவில்லை என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆனா இப்ப சீமான் என்ன கூறியிருக்கிறாருன்னா, அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடுமைக்கு வந்து போலீஸ் வந்து இவ்வளவு நடவடிக்கை எடுக்கல, எனக்கு மட்டும் ஏன் வந்து பண்றீங்க, அப்ப என்னை பார்த்து வந்து டிஎம்கே பயப்படுது. அட கேடு கட்ட சீமானே, விஜயலட்சுமியோட படுக்கரை பகுந்த உனக்கும் திமுக என்ன சம்பந்தம்? அண்ணா பல்கலை விவகாரத்திலே அந்த கயவனை கைது செய்திருக்கிறது. இன்னும் இந்த கைவன் சீமானை கைது செய்யவில்லை தமிழ்நாடு காவல்துறை அரசும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அப்போது நீ செய்த தவறுக்கு என்ன தண்டனை தான் நீதிமன்றம் முடிவெடுக்கப்படும். நீ செய்த தவறுக்கு வருந்துகிறியா திருந்துகிறியான்னு தான் நான் கேட்க முடியும். ஆனால் அங்கே தவறு நடந்து அங்கே நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் கேட்பது, நீ தவறு செய்தாய் இல்லையா? இதை மட்டும் நீங்கள் பேச வேண்டும். மற்றொரு நிகழ்வை சுட்டி காட்டுவதற்கு இது அரசியல் களம் அல்ல, ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை விவகாரம். ஆகிய சீமான மடைமாற்று வேலை செய்வதில் வல்லவர் என்று அனைவருக்கும் தெரியும். அதே போன்று சீமான் நல்லவர் என்று இல்லை என்று அனைவருக்கும் தெரியும். பார்த்தீங்கன்னா மோடி ஆட்சி வந்து 14 ஆண்டு காலம் வந்து வாய் திறக்காத விஜய் இருக்குது. இப்போ வந்து இது திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்தது வாய் திறக்குதே, அப்போ வந்து பழிவாங்க நோக்கம் இல்லை, பழிவாங்க நோக்கம் என்று அதை அப்படி சொல்ல முடியாது. அதாவது புகார் மனு கொடுக்கிறார். ஈழம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று அதிமுகவோடு கூட்டு வைத்து விட்ட சீமான் மீது எப்படி மறைந்த அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் நடவடிக்கை எடுக்க முடியும்? அதற்கு பிறகு வந்த அரசு, அதாவது எடப்பாடியாராவது நடவடிக்கை எடுப்பார் என்று இந்த பெண்மணி கூர்ந்து கவனித்தார். ஆனால் எடப்பாடியாருடைய சித்தப்பா என்று சொல்லிவிட்டார். அப்புறம் பின்பு எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? ஆகவே சித்தப்பா அந்த அம்மையார் என்று கூட்டு கலவனாக இருந்த சீமான் அவர்கள் மீது இப்போ நீதிமன்றம் தானாக முன் வந்து நடவடிக்கை எடுக்க முன் வந்திருக்கிறது. ஆக இதுக்கு திமுகவிற்கும் இந்த சீமானுக்கு எந்த தொடர்பும் இல்லை. திமுக பார்த்து சீமானை பயப்படும் அளவிற்கு சீமான் ஒரு கட்சி தலைவரும் இல்லை. 7 முறை கரு கலைச்சதா சொல்றாங்க. என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்கறது. அது 7 முறை இந்த கேடுகட்ட சீமான் அவர்கள் அந்த கருக்கலைப்பு நடந்த மருத்துவமனையிலே கணவர் என்கின்ற அந்த இடத்துல கையொப்பமிட்டு இருக்கிறார். அதை வைத்து தான் சொல்லுகிறார். ஆனால் 1 வருடம் என்று விஜயலட்சுமி சொல்லியதாக சீமான் சொல்லுது பொய். விஜயலட்சுமி எந்த இடத்திலும் 7 முறை கருக்கலைப்பு என்பது 1 வருடம் சொல்லவில்லை. 19 சொல்லுகிறார், அதாவது மொத்தமும் சொல்லுகிறார். அதுதான் விஜயலட்சுமி அவங்களை பார்த்தீங்கன்னா விபச்சாரின்றது எங்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சீமான் லேட்டஸ்ட் சொல்லியிருக்காரு. எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது சீமானுடைய பார்வைக்கு பார்த்தாலும் கூட விபச்சாரியோட நீ படுக்க செல்கிறேன்னு சொன்னால் இந்த சீமான் நல்லவனா? சீமான் யோக்கியமானவனா? சீமான் கட்டிய கையில் மனைவிக்கு உத்தமனா? இதெல்லாம் கையில் தான் கேட்க வேண்டும். ஆகவே சீமான் நல்லவர் இல்லை. சீமான் பாலியல் வழக்கிற்கு பாலியல் குற்றச்சாட்டு ஆளாக்கப்பட்ட சீமான் தமிழ்நாட்டுடைய தலைமை பொறுப்புக்கு தகுதியில்லாத ஒரு நபர். 2026 வரை இருக்கக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திமுக தலைமையிலான ஆட்சி தான் மீண்டும் ஐயா தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் தான் அமையும். அதே போன்ற 2026 அந்த தேர்தலுக்கு முன்பாகவே சீமானுடைய கட்சி கரைந்து போகும், காணாமல் போகும். அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு, விருப்பத்தோட ஒரு வச்ச தப்பு இல்லை, அதை பெரியாரே சொல்லியிருக்காரு, நீங்க அதை போய் கேளுங்க. இல்லை, சீமான் போன்று ஒரு ஆண் விபச்சாரி தமிழ்நாட்டில் எவரும் இருக்க மாட்டார்கள். அதாவது விருப்பத்தோடு உறவு என்பது வேறு. இந்த கேடுகட்ட கோமாளி சீமான் எதை வைத்து விருப்பமாக உருளோடு செய்திருக்கிறார் என்று சொன்னால், உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஆசை வார்த்தை தூண்டி உடலுறவு வைத்திருக்கிறார். அப்போ இது குற்றம் தானே? இதுதான் சொல்லுகிறேன். இதை மறைப்பதற்கு சீமான் தவறாக பேசுகிறார், சீமான மடைமாற்ற வேலை செய்கிறார். அதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு, இதுதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு பெண்கள் சீமான் இனி வரும் காலங்களில் எந்த மாவட்டத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றாலும் கூட தமிழ்நாட்டு பெண்கள், மானமுள்ள பெண்கள், தமிழ்நாட்டினுடைய நேசித்திருக்கக்கூடிய பெண்கள் சீமானை காரி உமந்து தொடுப்பத்தால் முறத்தால் செருப்பால் அடித்து தொடுத்துவார்கள். ஏனென்றால் பொதுத்தலம் என்று கூட பார்க்காமல் எவ்வளவு கொச்சப்படுத்தி பெண்கள் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு செய்து வருகிறார். ஆகவே தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் நாங்கள் கொடுத்த புகாருக்கு
தனி கவனம் செலுத்தி சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பெரியார் குறித்து அவதூறா பேசுறாரு, எப்படி பாக்குறீங்க? இல்லை, பெரியார் குறித்து சீமானால் அவதூறாக பேசுகிறார் என்று சொன்னால் அது சீமானுடைய வெறும் அவருடைய அரசியல் நிலைப்பாடை நான் பார்க்க முடியாது. ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை சீமான் தமிழ்நாட்டை நடைமுறைப்படுத்துகிறார். அதனுடைய வாயிலாகத்தான் பெரியாரை இழிவுபடுத்துகிறார். ஆகவே சீமான் பி டீம் பிஜேபிக்கு என்று சொல்வதை விட அவர் பெயரை மட்டும் தான் மாற்றி இருக்கிறார் நாம் தமிழர் கட்சி என்று. அவர் பாஜக ஆர்எஸ்எஸ் உண்மையான பொறுப்பாளராக இருக்கிறார். இல்லையே, இந்த கேடுகட்ட கோமலே 2010 பெரியார் இழிவு பற்றி பேசவில்லையே, பெரியாரை ஆதரித்தானே பேசுகிறார். அப்போதே அந்த அம்மையார் நடிகை விஜயலட்சுமி புகார் மனு கொடுத்திருக்கிறாரு. ஆக சீமான் பேசக்கூடிய பேச்சில் எல்லாம் உண்மை இல்லை. திமுகவுக்கு சீமான் ஒரு பொருட்டே இல்லை. அதாவது சீமான் தனக்கு சாதகமான பதிலை எப்படி வேணா பொதுத்தல பேசலாம். மக்களும் நீதித்துறையும் காவல்துறை நம்புவார்களா? அவங்களை போன்ற பத்திரிகையாளர் நம்புவார்களா? 2011 இளையமரம் இருந்தால் ஈழமலை என்று அம்மையாரோட கூட்டணி. 2016க்கு பிறகு எடப்பாடியார் சித்தப்பா என்ற கூட்டணி. அப்போ 2021 பிறகு திமுக அரசு ஆட்சியில் வந்த பிறகு மீண்டும் நீதி கிடைக்கும் என்று அந்த அம்மையார் வெளியுலகத்துக்கு வருகிறார். அது மட்டுமல்ல, அந்த அம்மையார் கொடுத்த புகாருக்கு வாபஸ் வாங்க சொல்லி சீமான் தான் நீதிமன்றம் நாடுகிறார். இது நீதிமன்றம் தானாக அறிக்கை கேட்டு இருக்கிறது. திமுக கேட்கவில்லை, தமிழ்நாடு அரசு கேட்கவில்லை, தமிழ்நாடு காவல்துறை கேட்கவில்லை. சீமான் தான் நீதிமன்றம் நாடுகிறார். அந்த நீதிமன்றமே இது மற்ற வழக்கு போன்று முடித்து வைக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் தான் கூட்டு வைத்து அறிக்கை கேட்டு இருக்கிறது. இது எங்கிருந்து வந்திருக்கிறது? திமுக. இல்லை, அதாவது முதலமைச்சர் மீது சமரசம் ஆகவில்லை. சீமான் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். அப்போ உச்சநீதிமன்றம் தடை பெற்றதாக இப்போது செய்திகள் வருகிறது. அப்போது இவர் யாரிடம் இருக்கிறார் என்று சொன்னால், இவர் யாரை காலை நக்கி பிழைப்புவாதம் செய்கிறார் என்று சொன்னார். ஆர்எஸ் பாஜக சங்கர சங்கனிடம் சீமான் நக்கி பிழைப்புவாதம் செய்ததன் காரணமாகத்தான் இப்போது சீமானை காப்பாற்றுவதற்காக இந்த பாலியல் குற்றச்சாட்டில் இருந்து சீமானை அரவணைக்க வேண்டும் என்று இவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமைகள் இவர்கள் சீமானுக்கு ஆதரவாக இந்த திட்டத்தை அமல்படுத்தியதாக இப்போது பேச்சில் அடிபடுகிறது. அதுதான் உண்மை என்று நாங்களும் சொல்லுகிறோம். இந்த பிரஸ் மீட்ல சீமான் பொண்ணுங்க ரொம்ப அவசரமா பேசுற மாதிரி நிறைய இடத்துல பேசியிருக்காரு. இதுக்கு கைல்வி அவர்கிட்ட கேட்டதுக்கு சரி, கனிமொழி அவங்ககிட்ட கேட்டதுக்கு சீமான் கூட இருக்க பொண்ணுங்கெல்லாம் இப்பதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. ஆமா, சீமான் இது கனிமொழி பேசலாமா, நான் பேச ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்மையா கண்டிச்சு. இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் கொதித்தெழுந்தால் சீமான் இனி வரும் காலை எந்த மாவட்டத்திலும் பேசவும் முடியாது, இரவில் தூங்கவும் முடியாது, நிம்மதியாக நடமாட முடியாது. தமிழ்நாட்டு பெண்கள் வெகுண்டெழுவில்லை, அவ்வளவுதான். அதாவது எதை வைத்து வர இல்லைங்க, எதை வைத்து அன்பு சகோதரி கனிமொழி அவர்களை பதிவிட்டுகிறார் என்று சொன்னால், ஒரே நாட்களில் 4 முறை பத்திரிகையாளர் சந்திப்பு சீமான் வைக்கிறார். அந்த 4 முறையும் ஒரு 10க்கும் மேற்பட்ட பெண்களை புடைசூழ இவர் ஏதோ ஆணழகன் போன்று, இவர் ஏதோ மன்மதன் போன்று ஒரு 10க்கும் மேற்பட்ட பெண்களை புடைசூழ அமர்ந்து கொண்டு பச்சையாக பேசக்கூடிய அந்த சீமானை கண்டிக்கவோ அதை தவறு என்றுவோ சுத்திற்குரிய பெண்கள் ஒருவரும் பேசவில்லை, மாறாக சிரித்து கை தட்டுகிறார்கள். இதைத்தான் அவரை சுட்டி காட்டுகிறார். இது தவறு தானே? நான் கேட்கிறேன், சீமான் பத்திரிகையாளர் மன்றத்தில் சந்திக்கும் போது சுற்றி இருக்கக்கூடிய புடைசூழல் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய அக்காவையோ தங்கைவையோ யாராவது பாலியல் வன்புணர்வு செய்துவிட்டு இப்படி கொச்சைப்படுத்தி ஏளனமாக தவறாக சித்தரித்து பேசினால் இதே பெண்கள் கைத்தட்டு ரசிப்பார்களா? நான் சவால் விடுறேன். முடியுமா? அது மட்டுமல்ல, வீரப்பன் அவர் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை நேசித்தார்கள், அவர் செய்த தொழில் தவறாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு பெண்களுக்கு நேர்மையான முறையில் பெண்களுக்கு தலைவணங்கினார்கள். வீரப்பனுடைய கூட்டாளியில் ஒருவர் பெண்கள் விஷயத்தில் தவறு செய்தார் என்பதற்காக அவரே சுட்டி வீழ்த்திய ஆண்மகன் தான் வீரப்பன். அப்பேற்பட்ட வீரப்பனுக்கு மகளாக பிறந்த வீரப்பனுடைய பெண் ஆதரித்து பேசுகிறார், கைத்தட்டுகிறார், ரசிக்கிறார், சிரிக்கிறார். இது வெக்கமாக இல்லையா? முழுக்க அந்த வித்யாராணி வீரப்பனுடைய மகள் செய்திருது வீரப்பனுக்கே செய்யக்கூடிய துரோகம்தான். ஆகவே இனி வரும் காலங்களிலே சீமானுடைய முகத்தை ஏற்கனவே பாதி கீழ்ந்து விட்டது. மீது எங்களுக்கு போன்ற ஜனநாயகத்தை கீழ்த்து தொங்க விடப்படும். சீமான் அவர்கள் அரசியல் காலத்தில் அப்புறப்படுத்தும். அதே மாதிரி சீமான் காவலாளி தாக்கப்பட்டிருக்காங்க. அவர் இல்லாத போது சம்மனை கிழிச்சதுக்காக அது ராணுவ வீரர் தாக்காது. இல்லை, சீமானுடைய காவலாளி அவர் ராணுவ வீரர் இல்லை, பார்டர் போலீஸ். ராணுவ வீரர் என்று வேறு, அவர் பார்டர் போலீஸ் பிஎஸ்எஃப் என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, அவர் தனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையிலே தான் அந்த லைசன்ஸை எடுத்துக்கிறார், துப்பாக்கி, கை துப்பாக்கி. ஆனால் இவர் அங்கே கமர்ஷியலாக பாதுகாப்பு பணியில் இருக்கிறார். இதற்கே
அந்த சீமான் காவலாளி மீது நடவடிக்கை எடுத்து கூடுதலாக ஒரு வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். ஆகவே சீமானுடைய காவலாளி தான் காவல்துறை அடித்திருப்பதாக அங்கே காணொலி இருக்கிறது. முதலிலே இவர் சீமான் பேசுவார், வாய்க்கு வந்ததில்லை. உச்சநீதிமன்றத்தை இப்ப தடை வாங்கிட்டாங்க, அது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அந்த தடை என்பது வெகு விரைவில் தவிடு பொடி ஆக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றம் 12 வாரங்களுக்குள் எப்படி இதனுடைய அறிக்கை கேட்டு இருக்கிறதோ அது போன்று தமிழ்நாடு காவல்துறை நிவர்த்தி செய்வார்கள். கடைசியாக ஒரு கேள்வினா, சீமான் வந்து பெண்களுக்கு வந்து நிறைய மதிப்பு கொடுக்கறதா நாம் தமிழர் கட்சின்னு சொல்றாங்க. ஆனா அதே சீமான் தான் ஒரு மேடையில வந்து சிங்களத்தை வந்து எங்க இலங்கையில தமிழ் பெண்களை வந்து கற்பழிச்சு கொலை பண்ணா, அதே மாதிரி உன் பெண்கள் அதே மாதிரி நானும் கற்பழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி மேடையில பேசியிருக்காரு. ஐயா, சீமானுக்கு நினைவு வந்த காலத்தில் இருந்து இந்த கற்பழிப்பு, பெண்களோடு உடலுறவு வைப்பதை தவிர வேற எந்த மண்ணாங்கட்டி மனநிலையும் எந்த யோசிப்பும் சீமானுக்கு வந்ததை வரலாக நான் பார்க்கவில்லை பொதுத்தளத்திலே. ஆகவே சீமான் உடைந்து போன பழைய சாமான். இனி ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பிரயோஜனமாக இருக்கவே மாட்டார். அதான் காளியம்மா போயிட்டாங்க. எந்த அம்மாக இருந்தாலும் சீமானம் பேசக்கூடிய பேச்சுக்கள் இப்போது இருக்கக்கூடிய பெண்களும் வெகு விரைவில் வெளியேறுவார்கள். ஓகே,